அதெல்லாம் பரவாயில்லண்ணே. இந்த டீயே ரொம்ப நேரம் தாங்கும். ஆ, எந்திரிக்கவே முடியாம படுத்துட்டு இருந்தான்ப்பா. முன்னைக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. கொஞ்சம் சரியாயிட்டு வரான். நீ நீங்க வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காய்ச்சல் வந்ததுல இருந்து அனத்திக்கிட்டே இருந்தான்ப்பா. அண்ணிய பார்க்கணும் போல இருக்கு, பேசணும் போல இருக்குன்னு அனத்திக்கிட்டே இருந்தான். நீ கிளம்பி போனதுனால தான் இவனுக்கு காய்ச்சலே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அண்ணி திரும்ப வீட்டுக்கு வரலாம்ல? டேய் பல்லவா, சும்மாரா. அண்ணி சோழனும் கூட தானே பிரச்சனை. சோழன் இங்கிருந்து வேணா அனுப்பிடலாம். திரும்ப வாங்க. அதெல்லாம் சரியா இருக்காது பல்லவா. அண்ணா வேணாம் நீ. அண்ணன் எங்கேயோ போட்டும். இல்ல கார்ல தங்கட்டும். இல்ல எங்கேயோ போய் தங்கட்டும். நீங்க வீட்டுக்கு வாங்க நீ. நீ இல்லாம வீடு நல்லாவே இல்லை. என்ன சுத்தி துரோகிங்களா வச்சிருக்கேன்டா. அவன் என்ன வெளிய அனுப்பணும்னு சொல்றான். அண்ணன் ஒரு வார்த்தை சொல்லுதான் பாத்தியா? அண்ணனும் கூட சேர்ந்துக்கிட்டார சொல்லாம இருக்கேன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. ஹாஸ்டல்ல ஃபுட் இல்ல. சுத்தமா சரியில்லடா. இந்தாப்பா, இன்னொரு தோசை சாப்பிடு. அண்ணா போதும்ண்ணே. அட சாப்பிடுப்பா. உன்னை பார்த்தா ஒழுங்கா சாப்பிடுற மாதிரியே தெரியல. சாப்பிடு. முட்டை தோசையாண்ணே? ஆமாப்பா, உனக்கு பிடிக்கும்ல, சாப்பிடு. அண்ணா இதோட போதும். ரொம்ப ஹெவி ஆயிருச்சு. டேய் பாத்தியா? அவளை பார்த்த உடனே எப்படி கின்னு நினைச்சு உட்காந்து சாப்பிட்டு இருக்கான் பாரு. டே பல்லவா, மாத்திரை எல்லாம் ஒழுங்கா சாப்பிடு. அடிக்கடி நான் உன்னை வந்து பாப்பேன். வருவீங்க தானே? போய் சொல்லல. வருவேண்டா. இருப்பா இருப்பா, உட்கார் உட்கார். பரவாயில்லண்ணே. அட கை கழுவுப்பா, பரவாயில்ல. இந்த எதுக்குண்ணே? வருவீங்க தானே? போய் சொல்லல. வருவேண்டா. சாப்பிடு. இருப்பா இருப்பா, உட்கார் உட்கார். பரவாயில்லண்ணே. அட கை கழுவுப்பா, பரவாயில்ல. இந்த எதுக்குண்ணே?